ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு ஃபோட்டோகிராஃபியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக உங்ககிட்ட ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் ஃபோன், குவாலிட்டியாக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு நல்ல மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட், நல்லா ஃபோட்டோ எடுக்கிற டேலண்ட் இருந்தாலே போதும். மொபைல் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் கூட இங்கே அக்செப்டபிள் தான். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக சினிமேட்டிக்காக ஒரு டேலண்டடான ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுல டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட் உங்களுக்கானது தான். உங்களுக்கான ஒரு கெரியரை இந்த வெப்சைட் உங்களுக்கு உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாடலிங் துறையில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாடலிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த வெப்சைட் உங்களுக்கு தராங்க. கொலாபரேஷன் பண்ணுறது மூலிமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களும் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 5 to 10 minutes எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுக்கிற ஃபோட்டோஸ் இந்த வெப்சைட்டில் சேல் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெப்சைட் 100% ஜென்யூனான ட்ரஸ்டடான வெப்சைட். நீங்கள் இந்த வெப்சைட் பற்றி ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் பற்றியும் நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் சேல் ஆச்சுன்னா உங்களுடைய பேமெண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடும். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இல்லைன்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பேபால் மூலிமா வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். ஃபோட்டோகிராஃபியில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மாடலிங் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வெப்சைட் ஒரு அமேசிங் வெப்சைட்டாக இருக்க போது. அவங்களோட லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது. அதனால் இந்த வீடியோவில் நான் இந்த வெப்சைட்டில் எப்படி சைன்அப் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய ஃபோட்டோஸை இதில் அப்லோட் பண்ணுறது, எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட styletamiltech சேனலில் இதுக்கப்புறம் நிறைய பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட நேம் pixie.com. இந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் பிக்ஸின்னு டைப் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வரலாம். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வரலாம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த இன்டர்ஃபேஸ்லேயே இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் ஒரு ஃபோட்டோ சேல் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்றத நீங்கள் இதில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இவங்களுடைய கஸ்டமர்ஸ், இவங்க இப்போதைய எவ்வளோ பேர் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் இதில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, அது பற்றின எல்லா விஷயங்களுமே நீங்கள் இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய இந்த சோஷியல் மீடியா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நம்ம ஃபோட்டோஸை வாங்கிக்கவும் முடியும், நம்மளோட ஃபோட்டோஸை இதில் சேல் பண்ணவும் முடியும். இப்போ நம்மளோட ஃபோட்டோஸை சேல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம எடுத்த ஃபோட்டோஸை இந்த வெப்சைட்டில் சேல் பண்ணி அது மூலயமா நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் நம்ம கையில் இருக்கணும். அதுக்காக நம்ம இங்கே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்டார்ட் அப்லோடிங் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை இதில் க்ரியேட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் நம்ம சைன்அப் பண்ணுறது, அப்புறம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது, பே அவுட் எப்படி எடுக்கிறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப்லோடிங் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம இதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட், இது எல்லாமே நம்ம கொடுத்து நம்ம இதில் ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இதில் உங்களுடைய ஒரிஜினல் நேம் கொடுங்க. நீங்கள் வேறு புது நேமையோ வேறு ஒரு நேம் நீங்களோ ஒரு பேரையோ இதில் கொடுக்காதீங்க. இது நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஜாபாக எடுத்து பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய ஒரிஜினல் நேமையே இதில் கொடுங்க.
ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு யூசர் நேமில் உங்களுடைய யூசர் நேம் ஏதாவது இந்த வெப்சைட்டில் உங்களோட யூசர் நேம் ஏதாவது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃபரல் கோட் அப்படின்ற இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற ரெஃபரல் கோடை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது ஆப்ஷனல் தான், அதை அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கீழே இருக்கிற சைன்அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெயிலுக்கு, அதாவது நீங்கள் இதில் கொடுத்துருக்குற இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் நம்ம என்ட்ரி ஆன பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட் ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட் அப்படின்றதால நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பக்காவாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கிற பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் மெத்தடை நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை இங்கே கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்களோட பேமெண்ட் வந்து கரெக்டாக உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இந்தியாவில் இல்லை அதர் கண்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேபால் இருக்கும், பேபால் ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் எவ்வளோ சேல் ஆகியிருக்கு, எவ்வளோ ஃபோட்டோஸில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, இது பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து மினிமமாக 15 ரூபாய்க்கு அவங்க விற்றுருவாங்க. அதாவது மினிமம் உங்களுடைய ஃபோட்டோஸோட குவாலிட்டியை பொறுத்து உங்களுடைய ரேட் வந்து மாறுபடும். இப்போ மினிமம் அமௌண்ட் வந்து 15 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய ஃபோட்டோஸோட குவாலிட்டி இன்க்ரீஸாக இருக்கும்போது, அதிகமாகும்போது உங்களுடைய அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை நீங்கள் அவங்க ஜாயின் பண்ணும்போது இந்த ரெஃபரல் கோடை கொடுத்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் இதுலேருந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருத்தர் உங்களுடைய ரெஃபரல் மூலிமா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபாய் வந்து கமிஷன் கிடைக்கும். அது மூலிமாவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் அப்படின்னு இருக்கும். அப்லோட் ஃபோட்டோஸ் இமேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற உங்களுடைய அந்த இமேஜை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இந்த கைட்லைன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் எந்த குவாலிட்டியில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃபோனில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த குவாலிட்டியில் இருக்கணும். டிஎஸ்எல்ஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த குவாலிட்டியில் இருக்கணும். அது பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷனே நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜை இதில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அது ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த 3 கண்டிஷனுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். இதில் கொடுத்துருக்குற அந்த குவாலிட்டி படி நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட இமேஜை எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா வித்தவுட் வாட்டர் மார்க்கில் இருக்கணும். நீங்கள் எடுத்தாலுமே இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல் நீங்களே ஃபோட்டோ எடுத்தாலுமே உங்களோட சிக்னேச்சர் மாதிரி இந்த ஃபோட்டோஸில் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் இதில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜும் இங்கே அப்லோட் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போது சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கிளிக் ஹியர் டு அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம வந்து கேலரியில் இருக்கிற இமேஜை இதில் அப்லோட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு எடிட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது எடிட்டில் போய்ட்டு நம்ம இதுக்கு டேக், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாம் கொடுக்கலாம். இப்போது இந்த ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இந்த வெப்சைட்டோட அல்கரிதம் வந்து அதுவே சில டேக்ஸ்லாம் எடுத்துக்கும். இந்த இமேஜில் ஷோ ஆகிறத வச்சு அதுவே சில டேக் எடுத்துக்கும். இதுக்கு வந்து சம்மந்தமாக இருக்கிற டேக் தான் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே வச்சுக்கலாம். அப்படி சம்மந்தம் இல்லாத டேக் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த டேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு சம்மந்தமான டேக்ஸை நீங்கள் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை கமர்ஷியலாக நீங்கள் சேல் பண்ணுறதால உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் மாடல் ரிலீஸ் ஃபார்மை நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் டவுன்லோட் மாடல் ரிலீஸ் ஃபார்ம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் உங்களோட இமேஜுக்கு உங்களோட ஃபோட்டோகிராஃபர் டீட்டெயிலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மை வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து மறுபடியும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாடல் ரிலீஸ் ஃபார்மை நீங்கள் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நீங்கள் உங்கள் இமேஜுக்கு கொடுக்குற காப்பிரைட் மாதிரி. இதில் உங்களோட டீட்டெயில், அதாவது ஃபோட்டோகிராஃபர் டீட்டெயில் இதில் இருக்கும். அதை நீங்கள் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இது நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய லொக்கேஷனை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சென்ட் டு ரிவ்யூ அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ரிவ்யூவில் போய்டும். வித்தின் 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட இமேஜை ரிவ்யூ பண்ணி முடிச்சுடுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை சேல் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. உங்களோட இமேஜ் வந்து ரிவ்யூலேருந்து முடிஞ்சு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து பப்ளிஷ்டில் போயிருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட இமேஜ் வந்து இன் ரிவ்யூ அப்படின்ற ரிவ்யூலேயே இருக்கும். ஒருவேளை உங்களோட இமேஜில் இரலவெண்ட்டாக ரத்த காட்சிகள் இல்லை தேவையில்லாத சில இமேஜஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை ஃபோனோகிராஃபி இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் இருந்தால் அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்ருக்கும். உங்களோட அந்த இமேஜ் வந்து ரிஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். அதனால் இது ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு தான் நம்மளோட இமேஜ் வந்து ரிவ்யூ போயிட்டு பிறகு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சாதாரணமாக இது எல்லா இமேஜும் வந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க. அதனால் உங்களோட இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டியாக பார்த்து இதோட கண்டிஷன்லாம் உட்பட்டு நீங்கள் இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த மாடல் ரிலீஸ் ஃபார்மை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலைனாலும் உங்களோட இமேஜ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பப்ளிஷில் போய்டும். பப்ளிஷில் போயிட்ட பிறகு உங்களோட இமேஜ் யாராவது கிளிக் பண்ணி பை பண்ணாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஏர்னிங் ஆப்ஷனில் போய்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை எடுத்து உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பேமெண்ட்டை எடுத்துக்கலாம். இது வந்து எந்த த்ரெஷ்ஹோல்டும் கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்ச உடனே நீங்கள் அதை வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் சில போட்டிகளெல்லாம் கூட கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருக்கிற சில கான்டெஸ்ட். இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாடலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இவங்க கூட கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது பெய்ட் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இவங்க கூட இங்கே கொலாபரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க கூட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம். அதனால உங்களுடைய மாடலிங் கெரியரில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து ரீசெண்டாக இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிற சில கான்டெஸ்ட்டோட வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு. இங்கே கொடுத்துருக்குற சாம்பிள் இமேஜஸ் நீங்கள் பார்க்கறது மூலிமா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற இமேஜஸில் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் வந்து முழுக்க ஃபோட்டோகிராஃபி அண்ட் மாடலிங் சம்மந்தப்பட்டது. நீங்கள் இந்த கெரியரில் இருக்கிறீங்க, இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி மாடலிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.